ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீச் கேம்பிங் பார்ட் 1 போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலாக இது சம்மரில் போனது. நான் போடவே கொஞ்சம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த பீச் vlog நல்லாயிருக்கும். இங்கே இண்டியானா டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டியானா ஸ்டேட்டில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே உள்ள கேம்ப் சைட் இப்படி தான் இருக்கும் பார்க்க. இந்த கார் இருக்குல்ல, ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா சின்ன டென்ட் மாதிரி ஃபிட் பண்ணி அதில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கேம்ப் சைட், அதாவது இந்த கேம்ப் சைட் ஆர்வி கேம்ப் சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கார்லேயுமே நம்ம கேம்பிங் பண்ணலாம். பட் இங்கே நிறைய ஆர்வி இருந்துச்சு. நாங்களும் ஆர்வியில் போயிருந்தோம். இந்த ஆர்வி டூர் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். எங்கள் ஆர்வியில் ரூம் கிடையாது. சோஃபா, டைனிங் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவே இந்த பீச் ஜென்ரலாகவே கேம்பிங் இல்லாமல் பீச் மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே உள்ள லேக் மிஷிகன் லேக். இந்த லேக் ரொம்ப பெரிய லேக்கு. இந்த லேக்லேயே நாங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்ட் 1 நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள கேம்ப் சைட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இங்கே நம்ம க்ராஸ் பண்ணி போனால் ரெஸ்ட் ரூம் வரும். இந்த கேம்ப் சைட்டில் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஈகன்மா நீ கூப்பிடுறியா? சரி, குட் மார்னிங் சொல்லு. இப்போ எல்லோரும் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஆளாக ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது. ஈவினிங் தான் பீச் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க போயிட்டு வந்துடுவாங்க, பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அதனால இன்றைக்கி லன்ச் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வெளியிலே நமக்கு ஒரு கேம்ப் சைட்லையுமே ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. நம்ம சேரும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ பெஞ்ச் இருக்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருந்தோம். மட்டன்லாம் வாங்கி மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் ஆர்வியில் ஃப்ரிட்ஜுமே இருக்குது. ஸோ அதனால் அதில் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம ஃப்ரிட்ஜு இல்லைன்னா இதில் ஐஸ் பாக்ஸ்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்கிற கேம்ப் சைட்லலாம் கேம்ப் ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கே வுட்டு, ஐஸ் க்யூபு இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ சூப்பரான லன்ச் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி நாங்கள் இலையில சாப்பிட்டோம் அன்னைக்கு. ஃப்ரெண்டு வீட்டில் இலை இருந்துச்சுன்னு சரி மட்டன் பிரியாணி செய்கிறனால இலையும் சேர்த்து எடுத்துகிட்டு அங்கே சாப்பிட்டோம். இலையில வச்சு சுட சுட அந்த ஒரு கேம்ப் சைட்டில் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு அந்த அட்மாஸ்ஃபியர். அதே மாதிரி எக்கெல்லாம் பாயில் பண்ணிட்டோம். அப்புறம் நாள் நாங்கள் பார்பிக்யூ பண்ண ரிமைனிங்லாம் வச்சு நல்லா ஒரு லன்ச் சாப்பிட்டோம். நல்லாவே ஒரு ஹெவியான லஞ்சுன்னு சொல்லலாம் அன்னைக்கு.
இப்போ நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பீச்சில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பீச்சோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம கேம்ப் சைட்டில் வந்து நம்ம இருந்தோம்னா, அந்த சைடு வர்றது வந்து வேற ஒரு ரூட் இருக்கும். ஸோ அந்த ட்ரையலில் வர்றது ரொம்பவே ஒரு டஃப்பாக இருந்துச்சு. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பீச்சை வந்து பார்க்கும்போது. அந்த நான் வீடியோ பார்ட் 1ல் வந்து கேம்ப் சைட்லேருந்து வர வழி வந்து நான் காட்டியிருப்பேன். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது நார்மலாக எப்போதும் பீச்சுக்கு வர்ற என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். என்ன பண்ணுற நீ? டியூன்ஸ் பீச்சில் வந்து நமக்கு இங்கே ஃபுட் கோர்ட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் சின்ன ஏரியாவாக தெரிகிறது வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிற ஏரியா. ஸோ நம்ம பீச்லலாம் வந்து நம்ம விளாண்டுட்டு வந்து ஷவர் பண்ணணுன்னா இங்கே பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டுமே இருக்கும். பட் நாங்கள் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணல. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்தோன்றனால பீச்சுக்கு மட்டும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. பசங்களாம் அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அங்கே கொஞ்சம் மேடு மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்காந்துருந்தோம். நமக்கு பார்த்தாலே தெரியும் பசங்க விளாடுறது. அங்கேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். லோகன் வந்து ஓடி வந்துட்டுருக்கான். நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான். இங்கேருந்து வந்து பீச்சை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு அந்த சவுண்டு.
இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பீச்செல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு பசங்க. 2 நாள் கேம்பிங் வந்து சூப்பராக போணுச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு அந்த இண்டியானா டியூன்ஸ் பீச் வந்து. அங்கே உள்ள ட்ரையலுமே ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்வியில் வந்து ஈவினிங் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, டீ பன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நைட்டை வந்து டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியிலே வந்து டேக்கபெல்லில் நிறுத்தி அங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனோம். வெஜிடேரியன் ஆப்ஷனுக்கு வந்து டேக்கபெல் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேருக்கு இங்கே தெரியும். இங்கே வந்து சலூப்பா நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஆர்டர்லாம் வந்து இங்கேயே நம்ம எவ்வளோ வேணும் என்னென்னலாம் இது ஆர்டர் பண்ணி பே பண்ணிடலாம் இங்கேயே. ஸோ நம்ம அங்கே வந்து அந்த நம்பர் கூப்பிடும்போது மட்டும் நம்ம போய் ஃபுட்டு வந்து வாங்கிட்டு வந்துடலாம். டேக்கோபில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிளாக் பீன் சலூப்பான்னு ஒன்று இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூரியில் வந்து பிளாக் பீன்லாம் வந்து இது பாயில் பண்ணி அதில் வந்து லெட்டஸ் இதெல்லாம் போட்டு சீஸ் எல்லாம் போட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. பசங்களுக்கெலாம் வந்து கெசிடியா ரொம்ப பிடிக்கும். சீஸ் கெசிடியா வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஒரு பொட்டேட்டோ இது கொடுத்துருந்தாங்க ஃப்ரை வித் டிப்பு மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் மேக்ஸிமம் 2.5 hours தான் ட்ராவல் டைமு. அதனால் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த கேம்பிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கேம்பிங் vlogs எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.